எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். கடைசியா இயற்கையோட மிகப்பெரிய பேரழிவான சுனாமிய கண்ட்ரோல் பண்ற வழியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க கம்பெனி மூலியமா நாங்க சுனாமியை தடுத்து நிறுத்த முடியும். என்னோட நல்ல உள்ளத்தால யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு என்னோட சேட்டலைட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் உயிரை காப்பாத்தலாம். உங்க ஹெல்ப்பை கேட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ வரைக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? இன்னும் இல்ல, ஆனா எப்ப வேணாலும் கால் வரும்னு நம்பிக்கையோட இருக்கேன். இப்ப தயவு செஞ்சு என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கிளம்பணும். மிஸ்டர் நிரோனியோ, உங்க சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பூமியோட மேற்பரப்பு மேல கான்சென்ட்ரேட்டட் வே ஆஃப் எனர்ஜியை நாங்க செலுத்துவோம். அதன் மூலியமா நிலம் ரெண்டா பிளக்கும். அது நிச்சயமா ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கும். அது ஒரு பெரிய இடமா இருக்கணும். இந்த எனர்ஜியில என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேவோட உண்மையான ஃப்ரீக்வன்சியும் பல்ஸையும் நாங்க ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிருக்கோம். அதை எங்களால இப்ப வெளியே சொல்ல முடியாது. இது தப்பான கைகள்ல போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்றேன். இந்த ப்ராசஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதாவது ஆல்ரெடி ஓஷனுக்குள்ள வேவை கிரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கடல்ல இன்னும் நாங்க பண்ணல. ஆனா சின்ன சின்ன லேப் டெஸ்ட்டை நாங்க பண்ணி பார்த்தோம். முடிவுகள் எல்லாமே எங்களுக்கு சாதகமா தான் வந்தது. என் டீம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணபடி எங்களுக்கு தேவைப்படுற ஸ்கேல்ல சேட்டலைட்ல இருந்து வர வேவ்ஸ் சுனாமியை தடுத்து நிறுத்தும். அப்படின்னா சேட்டலைட்டை இன்னும் நீங்க டெஸ்ட் பண்ணல? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. சரியான ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக சேட்டலைட்டை அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். வேற யாரும் பண்ணாததை நாங்க பண்ணியிருக்கோம். சுனாமி வரும்போது அது மேல எனர்ஜி வேவை செலுத்த போறீங்க, அதானே? ஆக்சுவலி அதோட வழியிலே நாங்க செலுத்த போறோம். இத சொல்றத கேட்கும்போது மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி இருக்கே. ஒருவேளை இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இது இன்னொரு சுனாமியை ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியலையா? அது இன்னொரு வேவை கிரியேட் பண்ணும் தான். ஆனா அது ஒரிஜினல் சுனாமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். இந்த ரெண்டு வேவும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது ஒரு வேவை இன்னொரு வேவை அழிச்சிரும். ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க பண்ண போற இந்த விஷயத்தை இதுவரைக்கும் எந்த மனுஷனும் ட்ரை பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நாங்க ஒரு வரலாறை உருவாக்க போறோம். இதுல நான் என்னோட ரெப்புடேஷனை பணயமா வைக்க போறேன். ஓகே, கட். குட் ஜாப். நீ அந்த பக்கமா போ. ஓகே, 5 4 3 2. ஓகே, கோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், தண்டர்ஸ்டார்ம் டெக்னாலஜிஸோட ஓனரான பில்லியனர் சைமன் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெஸ்ட் கோஸ்டோட தலையெழுத்து இப்போ அவங்களோட டெக்னாலஜியை சார்ந்து தான் இருக்கு. இன்னைக்கு கடவுள் அவருக்கு துணையாக இருப்பாருன்னு நம்ம நம்புவோம். நான் தான் ஜேசன் ஆண்ட்ரியோ, சேனல் 4லேருந்து மெட்ரோ நியூஸ்லேருந்து உங்ககிட்ட லைவாக பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன் டு சேனல் 4. இதுக்கு சாத்தியம்னு யார் அவங்க கிட்ட சொன்னது? இவங்கள மக்கள் கடவுளா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீ எதை பற்றி சொல்கிற? அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நான் இன்னும் கேட்கல. இங்கே ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துக்கிட்டு இருக்கு. பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், சைமன் நோரியோன்னு. எல்லா சேனல்லையுமே இப்போ அவன் தான் இருக்கான். மக்கள் எல்லார்கிட்டையும் சுனாமியை பற்றியும் அதை எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல்ல, பேரழிவு நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மிஸ்டர் நொரினோ இதுக்கு அவன்கிட்ட தீர்வு இருக்கிறதா சொல்றான். இவனோட சேட்டலைட் மூலமா அப்போசிங் சுனாமியை உருவாக்கி இதை அவனால நிச்சயமா தடுக்க முடியும்னு சொல்றான். அது ஒரு சின்ன வேவ் தான், ஆனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சுனாமியை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் நிலைமையை இன்னும் மோசமாக்க தான் போறான். சரி, நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதை சீக்கிரம் கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு நாம நம்ம ரிசர்ச்சை மட்டும்தான் நம்பணும். அதை மட்டும் கேளு, உன் மனசு சொல்றத நம்பாத. அது இருக்கட்டும், ட்ரெஸ் பாயிண்ட் எங்க?
இந்த இடத்துல தான் மிஸ்டர் நொரினோ அவனோட சேட்டலைட்ல இருந்து எனர்ஜி வேவை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். டைரக்டா சுனாமி வர வழியில அந்த வேவை செலுத்தணும்னு நினைக்கிறான். ஓகே, நீ அந்த அண்டர்லைன் பண்ண ஸ்ட்ரெச்சரை கொஞ்சம் காட்ட முடியுமா? ஆ, ஆ. நீ சொல்றது சரிதான் நான் நினைக்கிறேன். இந்த அளவு இருக்கும்போது அவனால் இதை தடுக்கவே முடியாது. இன்னும் நம்ம வேற வழி இருந்தால் அதை ட்ரை பண்ணுவோம். இங்க இங்க எப்படி இருக்கும், அப்புறம் இங்க இந்த இடங்கள்ல பண்ணா ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்கே நீ சொல்றது சரிதான், ஆனா அதுக்கான டைம் நமக்கு இல்ல. இருந்தாலும் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை கவுண்டர் சுனாமி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த உலகத்தை ஈஸியா நம்ம காப்பாத்தலாம். இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள எனக்கு கிடைச்ச ஐடியாவை நான் டெவலப் பண்ணணும். டாக்டர் பிகாஸ் உங்களுக்கு நொரினோவோட தண்டர்ஸ்டார்ம் டெக்னாலஜிஸ் பத்தி தெரியுமா? ஆமா, நான் டாக்டர் நொரேனே கூடயும் மிலிட்ரி கூடயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு நொரினோவோட வேவ் மிஷின்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல? இல்ல, ஆனா இதை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மிஸ்டர் நொரினோ கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்டிமுலேஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எதுலேயுமே எந்த ரிசல்ட்டும் தெரியல. நாங்கள் இதை சரியாக தான் பண்ணோமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் இதை செக் பண்ணி உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா நானா இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன். இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட். மிஸ்டர் நொரேனோ இந்நேரம் எங்க என்ன பண்ணணும்னு அவர் இந்நேரம் முடிவு எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவரோட பிளான் படியே நாமளும் நடக்கலாம்னு சொல்றீங்களா? நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்போ இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, எல்லாம் சரியா போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ம். கர்னல், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் வைஸ் பிரசிடென்ட், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேற வழியும் இல்லையே. லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை தான் நம்பி இருக்காங்க, ஆனால் அதோட நேரமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆமா. மேடம் வைஸ் பிரசிடென்ட், நாம வேணா எல்லாரையும் சீக்கிரமே எவாக்குவேட் பண்ண சொல்லலாமா? அதுதான் மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நான் ஃபீமாவுக்கு கால் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். நான் ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருக்கு. மேடம் வைஸ் பிரசிடென்ட், காத்திருந்து பார்க்கலாம். போ 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 சீக்கிரம். என்னாச்சு? என்ன? இல்ல, உங்க கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது நானே பார்த்துக்கிறேன். நீங்க ஷூரா சொல்றீங்களா?
வேணும்னா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் என் கூட வாங்க. இல்லை 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 நீங்கள் ஷூராக தான் சொல்கிறீங்களா? ஏன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு வேணாமா? இல்லை இல்லை வேண்டாம், நான் சீக்கிரம் போய் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்தா டவுனை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுது. வேணும்னா நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் நிறைய பேரை பிக்கப் பண்ணிட்டு போகணும், அதனால நான் அவங்க கூட வர முடியாது. சாரி, நான் இங்க பாரு, கிளம்புறேன். நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சொன்னா கேளு, வா என் வண்டியில் வந்து ஏறு. இல்லை உன் வண்டியில் நான் வரேன். இங்கே பாரு, மரியாதையா என்னை விட்டுடு. இங்கே எந்த பிரச்சனையும் நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் போய் ஆகணும். ரிலாக்ஸ். நர்வஸ் ஆகாத செல்லம். இந்த உலகம் அழிய போகுது. நீ போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லை. அதனால காருக்கு பின்னாடி வா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எஸ் எஸ்